வாவாத்தியார் படத்தில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, கவனிச்சிங்களா? போலீஸ்காரருக்கு யூனிஃபார்மு அதை ஏடாகூடமாக போடுறது, ஸ்டார்டிங்கில் பேசினதை கிளைமேக்ஸில் காட்டும்போது வேறு மாதிரி இருக்குது, கிளிப்பை முன்ன பின்ன மாற்றி போட்டு சம்பவம் பண்ண எடிட்டரு, 5வது படிக்கிற பையன் கூட ஈஸியாக பண்ணுற விஷயத்த கோட்டை விட்ட ஹீரோ, இப்படி வாவாத்தியார் படத்தில் இருக்கிற 39 மிஸ்டேக்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய போலீஸோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்குது, லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பாங்க போல். ஈவன் காலரில் கூட சுருக்கமாக இருக்குது. போலீஸ்காரருக்கே யூனிஃபார்ம் தான், அதில் போய் இப்படி பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு கூத்து என்னன்னா, கார்த்தியோட போலீஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கட்டமாக பெட்டியாக இருக்குது. இதை எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. கிரியேட்டிவிட்டியை கதையில் காமிங்கன்னா ட்ரெஸ்ஸில் காமிச்சிருக்காங்க. சத்யராஜ் வாட்ச் கேமராவில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வாட்சையே மறைச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? இதையே கிளைமேக்ஸில் போட்டு காட்டும்போது அவங்க மூஞ்சிலாம் நல்லா தெரியுது. ஸ்டார்டிங்கில் ஒன்று பேசியிருப்பாரு, அதே கிளைமேக்ஸில் காட்டும்போது வேறவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் நிழல்கள் ரவி ஷூட்டிங் ஆர்டர் கேட்குறாங்கன்றதுக்கு முன்னாடி மடப்பசங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் காட்டும்போது மடப்பசங்க ஷூட்டிங் ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். மடப்பசங்க அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் மடப்பசங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ மட்டும் எப்படி மடப்பசங்கன்னு சொல்கிறாரு? ஸ்டார்டிங்கில் வர கிளிப்பில் அப்படி பேசினதுக்கப்புறம் சத்யராஜ் அவரோட கையை வச்சு தொடுவார். ஆனால் அதே ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் காட்டும்போது அவர் கையை வச்சு தொட்டிருக்க மாட்டார் அவரை. அதாவது ஸ்டார்டிங்கில் எடுத்த கிளிப்பும் அதை வாட்ச் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோன்னு காட்டுறதும் வேறு. தாத்தாவோட கண்ணாடியை அப்பா கிட்ட மறைச்சி வைக்க கொடுக்கும்போது அந்த கண்ணாடியில் லைட்டு பிளிங்க் ஆகுது பாருங்களேன், வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ கிராஃபிக்ஸில் கிளிச் ஆகுற மாதிரி இருக்குது. என்னடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கார்த்தியோட முடியும் கிளிச் ஆகுது. இந்த முடி பாருங்க, அப்படி திரும்பும்போது மறைஞ்சிடும், டக்குன்னு டிஸப்பியர் ஆகிடும். அதே மாதிரி எட்ஜஸ்ல இருக்கிற முடியும் கொஞ்சம் கட் ஆகியிருக்கும். ஏன்பா கிராஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்து பண்ண மாட்டீங்களா? மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பொண்ணுங்க தலையில் போடுவாங்க ஹேர் பேண்டு, நீ பார்க்க வேண்டியது ஹேண்டு. என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆன்சரை நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மற்ற மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சத்யராஜ் டீலிங் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு தத்தகாம் புத்தகான்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய கான்டாக்ட் வச்சிருக்கிற சத்யராஜுக்கு இங்கிலீஷ் பேச தெரிலங்கிறது மிஸ்டேக்கு. Sir, we went to government for help. Help they did. So they demand their money. அதை விட இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட தமிழில் பேசுகிறாரு. என்ன பேசணுமோ அதை கேட்குறாங்க. ஃபியூச்சரில் அவங்க ஹெல்ப் தேவைப்படுறதுனால கணக்கு பார்க்காம காசை கொடுத்துடலாம் சார். எல்லாருமே மദ്രാസப்பட்டினம் மாதிரி இங்கேருந்து போனவங்களா இருப்பாங்களான்னு? அட பாவீங்களா, இது பக்கா மிஸ்டேக்கு. எடிட்டரோட சம்பவம் இது. செத்த தாத்தாவை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. நோட் பண்ணீங்களா? அந்த டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் பாக்ஸ் போச்சு பார்த்தீங்களா? எடிட்டரு பின்னாடி வர கிளிப்பை முன்னாடி சேர்த்து ஆட் பண்ணிட்டாரு. ஆனந்த்ராஜ் சட்டையும் பேண்ட்டையும் கழட்டி கொடுக்குறாரு. அது கார்த்திக்கு அப்படியே ஃபிட் ஆகுது. ஆனந்த்ராஜ் இருக்கிற பல்க் சைஸுக்கும் இவருக்கும் எங்கேயும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது எப்படி இவருக்கு பார்த்துது? இவர் இந்த ஷாட்டில் இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுறாரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் காட்டும்போது அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அதே மாதிரி இவர் இவங்கள கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அடுத்த ஷாட்டில் ஆப்போசிட் ஆங்கிளில் காட்டும்போது அவர் இருக்க மாட்டார். கார்த்தி சகவாசம் வச்சிருக்கிற இவங்களோட அந்த கூலிங் கிளாஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஷூட்டிங் எடுக்கிற அந்த கேமரா ஸ்டாண்ட்லாம் தெரியுது பாருங்களேன். வாத்தியார் ஹீரோயினை போலீஸுங்க கிட்டே இருந்து காப்பாற்றும் போது மொட்டை மாடியிலேருந்து ஒரு போலீஸை தூக்கி போடுவார். அச்சிச்சோ, அப்படிலாம் பதறாதீங்க, அது பொம்மை தான், நல்லா கிளியராக தெரியும், எந்த ஒரு அசையும் இருக்காது, வெறும் கத்துற சவுண்டு மட்டும்தான் வரும். மக்களே, உங்களுக்கு 2வது சேலஞ்சு, இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, ஒரு க்ளூ தரேன். பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க பையி, நீ பார்க்க வேண்டியது அம்மாவோட கையி. ஆன்சர் என்னன்னு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். இதில் கார்த்தியோட அப்பா பேசுவார், சவுண்டு கேட்கும், ஆனால் அவரோட வாய் அசைஞ்சே இருக்காது. வாங்கி சொல்லிட்டாங்கப்பா. இந்த ஃப்ரேமில் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பூத் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கிற காலத்தில் டெலிஃபோன் பூத் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டெலிஃபோன் பூத்து போய் பிசிஓ பட்டன் வச்ச ஃபோனும் போய் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். இந்த காலத்தில் யார் டெலிஃபோன் பூத் வச்சிருப்பா? அவங்களுக்கு எப்படி காசு வரும்? எழுதி கொடுத்து சும்மா ஃபேக்காக பேச சொல்லுவாங்கள்ல, அதில் இவர் ஏதோ ஒன்று பேசுவார், ஆனால் அவரோட லிப்பு மட்டும் வேறு ஏதோ இருக்கும். தூக்குறதுன்னா புரியலண்ணே.
இதில் இந்த ஆங்கிளில் கார்த்திக் கையை கொடுக்கும்போது அந்த ஸ்பியர் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதை டச் பண்ணிடுறாரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஆப்போசிட் ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அவரோட கை அந்த ரவுண்ட் இதில் படாது. இந்த ஆங்கிளில் இவங்க மேலே சூரிய வெளிச்சம் பட்டுட்ருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்டில் படாது. கார்த்தி எல்லோ கேங் மெம்பரில் ஒருத்தரை அடிக்கிறது அவர் மேலே படாது. அதே போல் அந்த கேங்கில் ஒரு பொண்ணு அடிப்பார், அதுவும் அவங்க மேலே படாது. இந்த ஷாட்டில் இவரோட உள்ளங்கையை பாருங்களேன், இதில் தொங்கிக்கிட்டு இருக்கா, அடுத்த ஷாட்டில் தொங்காது. சடனாக கார்த்திக் கை காலை உதச்சிக்கிட்டு கத்தும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்களேன் ஒரு பிரிட்ஜு போகுது. ஆனால் காரை நிறுத்தினதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பிரிட்ஜ் இருக்காது. மக்களே, இப்போ உங்களுக்கு 3வது சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பொண்ணுங்க கையில் போடுவாங்க பேங்கிள், நீ பார்க்க வேண்டியது வியூ ஆங்கிள். மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆன்சரை சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலில் இருக்கிற பெண்ணை சீன் முழுக்க தொட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஷாட்டில் அந்த ஃபைலில் ஹரிசாண்டலாக இருக்கா, ஆனால் அடுத்த ஷாட்டில் சடனாக வேர்ட்டிகலாக இருக்குது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. தீவிரவாதிகளாகவும் தமிழ்நாட்டின் முதல் எதிரியாகவும் அரசு பிரகடனப்படுத்துகிறது. ஒரு ஆர்கனைசேஷனை டெரர் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இல்லை. மக்களே நல்லா படிங்க மக்களே, நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால சினிமாவில் நல்லா ஏமாத்துறாங்க. கார்த்தி சஸ்பெண்ட் ஆன நியூஸ் வந்த நியூஸ் பேப்பரை படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாத்தாவோட கண்ணாடியை ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த கண்ணாடி கிடைச்சதுக்கப்புறம் எப்போவோ வந்த அந்த நியூஸ் பேப்பரை இப்போ எடுத்து படிக்கிறாரு. வாரக்கணக்கில் லேட்டான நியூஸ் பேப்பரை எடுத்து அவர் ஏன் படிக்கிறாரு? அதுலேயும் 5வது படிக்கிற பையன் கூட என்ன பண்ணுவான், அந்த நியூஸ் பேப்பரை படிக்கக்கூடாதுன்னா அந்த நியூஸ் பேப்பரை ஒழிக்க வைப்பான், இல்லைனா அதை கீழ்ச்சி போட்டுருவான். ஆனால் இங்கே நம்மளால ஹீரோ கார்த்தி கண்ணாடியை எடுத்து ஒழுக்கி வைக்கிறாரு. அதுக்கு அந்த நியூஸ் பேப்பரையாச்சும் எடுத்து ஒழுக்கி வச்சிருக்கலாம்ல. தாத்தா என்ன அந்த நாளில் வந்த நியூஸ் பேப்பரை தான் படிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரா? ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் வாத்தியார் ஒரு பைப்பை உடச்சிருவார். அந்த பைப்பிலேருந்து ஒயிட் கலர் ஸ்மோக் வந்துட்டுருக்கு. அது என்ன ஸ்மோக்கு, எதுக்காக வருது? ஜஸ்ட் வாத்தியாரோட மாஸ்க்காகவா இல்லை பர்பஸ் எதாச்சிருக்கா? வாத்தியார் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக அவருக்கு தொட்ட கன்னை எடுத்து தருவாங்க. அதை கன் ஹோல்டர்லேருந்து தான் எடுத்து தராங்க. அப்போ அந்த கன் ஹோல்டரில் வைக்கும்போது அந்த போலீஸ் தான் வச்சுருப்பாரு. அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு கண்டாமினேட் ஆகியிருக்கும், அதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுக்க முடியாது. ஆனால் அதை வச்சு கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. வாத்தியார் கூட இருந்த ஹீரோயினை போலீஸுங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட போலீஸுங்க ரூடாகவே நடந்துக்க மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட மட்டும் ரூடாக நடந்துக்கிறாங்க. அதுன்னா மற்ற கேரக்டர்ஸ்னால் சாதாரணமாக போச்சா? மக்களே, இப்போ உங்களுக்கு 4வது சேலஞ்சு, கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். சமையலில் ஊற்றி சாப்பிடுவாங்க நெய், நீ பார்க்க வேண்டியது கார்த்தி கை. எல்லா சேலஞ்சஸோட ஆன்சரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன், அப்புறமா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மற்ற மிஸ்டேக்ஸை பார்த்துருவோம். சத்யராஜும் நிழல்கள் ரவியும் பேசின வீடியோவை அம்பில் அட்டாச் பண்ணி நியூஸ் சேனலுங்களுக்கு அனுப்புவார். அப்போ இந்த அம்பை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டால் இந்த இடத்துல தான் போய் படணும். ஆனால் அடுத்த ஷாட்டில் இந்த இடத்துல போய் படும். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி இங்கே பட வேண்டியது இங்கே படுது. கார்த்தி இரும்பால் இவர் காலில் அடித்ததில் பேக் ஃப்ளிப் அடித்து விழுறாரு. காலில் அடித்து அந்த ஃபர்ஸ்ட்டில் பேக் ஃப்ளிப் அடித்து விழுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் ஜம்ப் பண்ணுறாரு. அடித்தா எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க? இந்த ஷாட் வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் என்ன பேசியிருக்காருன்னு கவனிங்க. அவன் போலீஸ் ஏதோ ஸ்பாய்ஸ் பண்ணணும்னா இதுக்கப்புறம் என் பேரன் அப்படிங்கிற டைலாக் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் பேசியிருக்கணும். ஆனால் அடுத்த ஷாட்டில் இங்கேருந்து அந்த என் பேரன் பேசாமல் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து என் பேரன் அப்படிங்கிற டைலாக் பேச ஆரம்பிப்பார். ஸ்பாய்ஸ்லாம் பண்ண மாட்டான்னு திட்டி விட்டேன், கோச்சிக்கிட்டான். டைப்ரைட்டிங்கில் ஹையர் முடித்தவங்க கூட அந்தளவுக்கு தட்ட மாட்டாங்க. ஆனால் ஹேக்கர்னா அந்தளவுக்கு தட்டணும், அதான் ஹேக்கரு. இதோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தட்டுன்னு தட்டுறாரு. டைப் பண்ணுங்கடான்னா தட்டுன்னு தட்டுறாங்க. மக்களே, வாவாதியார் படத்தில் நான் பார்த்த 39 மிஸ்டேக்ஸையும் சொல்லிட்டேன். சேலஞ்சஸோட ஆன்சரை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சேலஞ்சுக்கான ஆன்சரு பேண்டு ஹேண்டு. இந்த ஷாட்டில் லாட்ரி சீட்டோட டாப்பை லெஃப்ட் கையால் பிடிக்கிறாரா? ஆனால் அடுத்த ஷாட்டில் ரைட்டு கையால் லாட்ரி சீட்டோட டாப்பை பிடிப்பார். ஆங்கிள் மாறும்போது கை மாறி போச்சு.
ரெண்டாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு ஸ்கூல் பையி அம்மா கையி. தாத்தா கண்டினியூஸாக தான் பேசிகிட்டு இருப்பாரு. இந்த ஆங்கிளில் அம்மாவோட கை அவரோட சேர் மேலே இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் சடனாக அவங்க சேரை விட்டு தள்ளி இருப்பாங்க. மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு பேங்கிள் ஆங்கிள். கார்த்தியோட ஃப்ரெண்டு இவர் பார்க்குற வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். இந்த ரேக்குக்கு இந்த சைடு தான் வந்து போலீஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட பார்த்து தான் பேசுகிறாரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த போலீஸ் எங்கே இருப்பார்னா இந்த ரேக்குக்கு பக்கத்தில் இருப்பார், இந்த சைடு இருப்பார். ஆக்சுவலாக அவர் இங்கே தான் நின்று பேசியிருக்கணும், ஆனால் இங்கே நின்று பேசுகிறாரு டக்குன்னு. ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது இந்த மிஸ்டேக் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு நெய்யி கார்த்தி கையி. இந்த ஆங்கிளில் கார்த்தியோட லெஃப்ட் ஹேண்ட் எல்போவை பாருங்களேன், சேர் மேலே தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் காட்டும்போது எல்போ சேர் மேலே இல்லாமல் தூக்கிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் காட்டும்போது அந்த எல்போ சேர் மேலே தான் இருக்குது. அப்பாடா, முழுசாக 39 மிஸ்டேக்ஸை பார்த்துட்டீங்க, சூப்பருங்க. நீங்கள் கமெண்ட்டில் குரு அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். போன வீடியோவில் பிளாஸ்ட் படத்தோட மிஸ்டேக்ஸை போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.